இந்த வேளையிலே கத்தர் உங்கள் மத்தியிலே அடியாளை கொண்டு வந்து நிறுத்தின என் தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஸ்திரீகளுடைய குணங்கள், அவர்களுடைய காரியம் எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது, அதை குறித்து நம்ம படிச்சுட்ருக்கோம். எல்லாம் தலைவன் நீங்கள் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பெண்களுக்கு ஒரு நல்ல பகுதியை நீர் கொடுத்துருக்கிறீர். உம்முடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறீர். இது ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நாங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய நெகட்டிவ்ஸ், அவங்களது பாசிட்டிவ் பார்த்து எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் நாங்கள் படிச்சுட்ருக்கோம். ஆவியானவர் நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. இன்றைக்கும் எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியலன்றது தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். நீர் எங்களோட பேசுங்க. சாமுவேல் சொன்னது போல், கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றது போல் நாங்களும் கேட்குறோம்ப்பா. எங்களுக்கு சொல்லித்தாங்க. உமக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். கடந்த 2 நாளாக நம்ம கவனித்தோம் ரெபேக்காவுடைய வாழ்க்கை. ரெபேக்கா ஒரு நல்ல குணசாலியான ஸ்திரீ. அவங்களுக்குள்ளே இருக்கிறது சரீர பிரபாரமான பலன் மட்டும் இல்லை, மென்டல் ஸ்ட்ரென்த் ஆல்சோ ரொம்பவே. அவங்க உண்மையாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகள்ன்னு சொல்லி தான் நான் சொல்ல முடியும். ரெபேக்காவுடைய லைஃப்பில் சில பிட்ஃபால்ஸை தவிர மற்றபடி அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே கத்தர் வழி நடத்தினார் என்றது தான் சொல்ல முடியும். ஆனால் இவ்வளோ கத்தர் வழி நடத்தின அந்த தாயினுடைய வாழ்க்கையில் தங்களுடைய சிந்தனை, தங்களுடைய யோசனையை கொண்டு வரும்போது எவ்விதமாக தனக்கு ஆசீர்வாதம் கம்ப்ளீட் ஆகாதபடிக்கு, அதாவது ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம் தான் தெய்வ வசனம் சொல்லுது. யோபு புத்தகத்திலேருந்து 8வது அதிகாரம் 7ஆம் வசனம், அது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும். And though your beginning was small, yet your latter end would greatly increase. தமிழில் வாசிங்க. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். இதுதான் நான் ரெபேக்காவுடைய லைஃப்பில் பார்க்கலாம். ஆரம்பம் அற்பமாக தான். எப்படி அவங்க எலியேசருடைய வார்த்தைக்கு கேட்டு அவங்களுடைய லைஃப்பை டிசைட் பண்ணி வராங்க. ஒன்றுமே தெரியாது, என்ன நடக்கும்னு கூட தெரியாது. ஊரை விட்டு ஊர் வராங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இருதயத்தை ஒரு கேற்றதாக மாற்றுகிறார். ஒரு குறிப்பினால் நான் அறியறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எலியேசர் ஜெபிக்கும்போது, என் எஜமானின் தேவனாகிய கர்த்தாவே இந்த ஜெபத்துக்கு பதில் தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு குறிப்பினால் கேட்குற ஆண்டவரே எனக்கு பதில் தாங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தரார். ஜெபத்துக்கு பதில் தந்து ஒரு குறிப்பு கேட்கும்போதே அந்த கிணத்தண்டு ரெபேக்கா வராங்க. அப்பொழுதும் அவங்க தண்ணீர் கொடுக்குறாங்க. அவர் கேட்குறாரு, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி கொடுன்னு சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிற மிருகத்துக்கும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், ஒரு ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்கும். அவர் திரளான ஒட்டகத்தோடு வரார். அந்த அத்தனை ஒட்டகத்துக்கும் இந்த அம்மா கிணற்றிலேருந்து தண்ணீர் எடுத்து வந்து கொடுக்குறாங்கனாக்கா ஃபிசிக்கல் டாயில் எவ்வளோ இருந்திருக்கும். அந்த அம்மா செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேலைக்காரர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பாட்டில்
எலியேசர் ஜெபித்து முகங்குப்புற தேவனுக்கு முன்பாக பணிகிறாங்க. ஆண்டவரே எனக்கு இரக்கத்தை காண்பித்தீரே. அவங்க ப்ராமிஸ் வேறு பண்ணிட்டு வராங்க இப்ராஹிம் கிட்ட. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்திரீ வரலன்னா இந்த ஆணை என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ இப்ராஹிம் சொல்கிறார், நிச்சயமாக நான் ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உனக்கு இரக்கத்தை காண்பிப்பார், நீ போய் தைரியம் கொடுத்து அனுப்புகிறாங்க. கர்த்தர் அந்த இடத்துல ஆபிரகாம் சொன்ன வார்த்தைக்கும் அவர் ஆசீர்வதித்து எலியேசரை அனுப்பும் போது சொன்ன காரியங்களும் அப்படியே நடக்கு. சரி, இதெல்லாம் நடந்து அவங்களுடைய பெற்றோர்களுடைய அனுமதியோடு வராங்க. வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க கானான் தேசத்தில். புதிய தேசம், புதிய ஆட்கள், எல்லாமே புதிது. அந்த அம்மாக்குள்ள அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் அங்கே அனுகிரகம் காமிக்கிறான். பிறகு 20 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க, அந்த அம்மா அந்த ஆத்மாவையும் அவங்களுடைய சிந்தனைகளையும் அப்படியே தேவனோடு இணைஞ்சிருந்ததுனால தான் இந்த காரியம் நடக்கு. எப்படின்னா, ஈசாக்கு ஜெபித்து தேவனிடத்தில் கேட்கும்போது ரெபேக்காவுக்கு கற்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்குறார். அந்த கற்பத்தின் கனி கிடைத்த உடனே அவங்களுக்குள்ள அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸோ என்னவோ தெரியாது, பட் அந்த போராட்டத்தின் மத்தியில் ரெபேக்கா மனுஷரண்ட போகலை. தன் சொந்த புருஷங்கிட்ட கூட போய் ஆலோசனை கேட்கல, தேவனிடத்தில் போய் கேட்குறாங்க. என்னிடத்தில் இந்த மாதிரி ஒரு போராட்டம் எனக்குள்ளே நடக்குதே, இது என்னவா இருக்கும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா தேவனோடு இணைஞ்சி ஜெபிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அக்கேஷனை வேதத்தில் கூறப்பட்டிருக்கு. எவ்விதமாக ஸ்திரீகள் தேவனோடு இணைந்து வாழணுன்றதுக்காக ஒரு அனுபவத்தை காமிக்கிறாங்க. பாருங்கள், தேவன் சொல்கிறாரு, உன்னிடத்தில் 2 தேசங்கள் வரப்போகுது. அந்த 2 ராஜ்யங்கள், அவர்கள் இளையவன், அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் சொல்கிறார் ஆண்டவர், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இன்னும் பிறக்க கூட இல்லை. ஸோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை குறித்தும் கர்த்தர் விதமாக தான் தீர்மானிச்சிருக்கிறார். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னதாகவே கர்த்தர் நம்மை குறித்து எல்லாத்தையும் திட்டவட்டமாக போட்டு நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக் பர்சன். இன்றைக்கு நம்மளுடைய கண்களில் இருக்கிற ஐரிஸும் சரி, நம் கை ரேகைகளும் சரி, ஒருத்தரோடு ஒருத்தர் ஒப்பிட்டு போவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக கொடுத்து, எத்தனை ஞானமுள்ள தேவன் நம் தேவன். 138ஆம் சங்கீதம் எடுத்து வாசிக்கலாம். நம்ம 139ஆம் சங்கீதம், அதில் 10வது வசனத்துலேருந்து வாசிக்கலாம். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளுமென்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். அதாவது இன்னும் படிக்க போகிறோம். இந்த 13வது வசனத்துக்கு ஒப்பிட்டது தான் இந்த 10, 11, 12. தாயினுடைய கரு வெளிச்சம் கிடையாது, ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக வெளிச்சமும் சரி இருளும் சரி
ஈக்குவலாக பார்க்குறாரு. தாயினுடைய கருவில் கர்த்தர் நம்மளை அழகாக பாதுகாத்து நம்மளை உருவாக்கி, ஒவ்வொரு எலும்புகளும் உருவாக்கி, ஒவ்வொரு அவயங்களும் உருவாக்கி, நினச்சி பார்த்துக்க, அந்த சின்ன குழந்தை சிசு வெளியில் வரும்போது எத்தனை அருமையாக அதுக்குண்டான எல்லா ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையாக கர்த்தர் தாயினுடைய கருவில் உருவாக்கி அது வெளியில் கொண்டு வர்றார் பூமிக்கு. அந்த இருள் அதை பற்றி கொள்ளாதபடிக்கும், காரிருள் அதை தொடாதபடிக்கும் கர்த்தர் ப்ரொட்டெக்டடாக அவ்வளோ அருமையாக பாதுகாத்து கொண்டு வர்றாரு. அந்த கொண்டு வரும்போதே எதோடு வராது, அந்த குழந்தை வெளியில் வரப்போது ஒரு பெரிய பிளான், அந்த பர்பஸோடு வருது. எரேமியா 29:11 த கிரேட் பிளான், த கிரேட் பிளானோடு இந்த பூமிக்கு வருது ஒவ்வொரு குழந்தையும். அதனால தான் கர்த்தர் அபார்ஷனை அருவருக்கிறார். அந்த குழந்தை இந்த பூமிக்கு கர்த்தர் அனுப்புகிறார். அந்த அனுப்புகிற குழந்தைய இந்த பூமியில் ஜனங்க இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு சொல்லி டெர்மினேட் பண்ணுறாங்கல்ல, கர்த்தர் அருவருக்கிறார். அது ஒரு கொலைக்கு சமானம், செய்யக்கூடாது. அந்த காரியங்கள் கர்த்தர் அருவருக்கிறார். அந்த குழந்தை தேவனிடத்தில் போய் நிற்கும். டெர்மினேட் பண்ணிட்டாக்கா, ஆண்டவரே நீர் தானே இந்த பூமிக்கு என்ன அனுப்பிச்சிங்க, என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே. ஸோ அதை செய்தவர்களுக்கு பாவமாக மாறும். இந்த பிளான் அண்ட் பர்பஸ் கர்த்தர் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்புகிற ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்டபிலிட்டியும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம செய்கிற காரியங்கள்